நம்ம வாழ்க்கையில ஒரு நிஜமான போராட்டம், முடியாத சண்டை. வெற்றியையும் பொருள்களையும் மற்றவர்களின் பாராட்டையும் நாடுறோம். அது கிடைச்சா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எவ்வளவு சாதிச்சாலும் உண்மையான சந்தோஷம் கிடைக்காது. எப்பவும் தொலைவிலேயே இருக்கு. அதனாலதான் அளவில்லா ஸ்ட்ரெஸ், பயம், தன்னம்பிக்கை இல்லாம மன அமைதி இல்லாம வாழ்க்கை போகுது. அது ஒரு அணில் சக்கரத்துல ஓடுற மாதிரி முடிவில்லா ஓட்டம். கிடைக்காத சந்தோஷத்துக்காக ஓடுறோம். இதுதான் மனசுல இருக்கிற கிணறு. அதோட பேர் ஆசை. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, ஆசைன்னா நிறையாத நெருப்பு, அதை நிறைவாக்க முடியாது. ஆனா ஆசைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது அடப்பாவி, உள்ளுக்குள்ள கெட்டதுன்னு தெரியும். நல்லது பண்றதுக்குன்னு, உதவி பண்றதுக்கு, தர்மம் பண்றதுக்கு, ஆன்மீக வளர்ச்சிக்குன்னு ஆசைதான் உந்துகுது. ஆனா அந்த ஆசை கட்டுக்கடங்காம போச்சுன்னா, அதிகாரம் செஞ்சு நம்மள ஆட்டி வச்சுச்சுன்னா, அதிகமா எதுவும் கெட்டதுன்னு சொல்லுவாங்க இல்ல. நல்லதா இருந்தாலும் கூட எப்படி ஆசை நம்மள கஷ்டப்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கண்ணுக்கு புலப்படுற பொருள்களை பத்தி நினைச்சாச்சுன்னா தொடங்கிடும். ஒரு பொருளில கவனம் வைச்சோம்னா அதோட பிணைப்பு உண்டாகும். அந்த பிணைப்புல இருந்துதான் ஆசை வருது. அந்த ஆசை ஒரு அசுர சக்தியா அந்த பொருளை பத்தி நினைச்சிட்டு இருக்க வைக்கும். அதை எப்படியாவது கிடைக்கணும்னு ஆசை அதிகமாகும். இன்னும் அதிகமா அந்த ஆசையை நிறைவேற்ற முயற்சி பண்றோம்னா அந்த ஆசையோட சுழலுக்குள்ளே மாட்டிக்கிடுவோம். கிடைச்சதுன்னா கூட மறுபடியும் வேற ஆசை. அப்படித்தான் அவங்க ஆசையெல்லாம் நிறைவேறலன்னா, கிடைக்கலன்னா பாருங்க என்ன ஆகும். கடுங்கோபம், அதிகாரம், உள்ளுக்குள்ள நெருப்பு, அமைதி காணாம போச்சு. வெறுமைதான் மிச்சம். ஆனா சொன்ன மாதிரி ஆசைன்னா அது தப்பு இல்ல. அதை எப்படி கையாளுறோம்னு தான் முக்கியம். நல்ல விஷயத்துல ஆசையை செலுத்தினா மனசு சுத்தமா இருக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் நல்ல ஆசையா இருந்தாலும் அதுவும் மனசுல இருந்துதான் வருது. அந்த மனசு எவ்வளவு நல்ல ஆசையா இருந்தாலும் நம்மள பிரச்சனைக்குள்ள தள்ளிடும். முடிவுல ரொம்ப பிடிச்சுக்கிட்டா சரி, வேலை பண்ணும்போது ஒப்படைச்சிடுங்க. வேலையில மட்டும் கவனமா இருங்க. ரிசல்ட் பத்தி கவலைப்படாதீங்க. ஆசைனா அது இயற்கையானதுன்னு நினைச்சுக்கோங்க. அதை முழுசா அழிக்க முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. அவங்களை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா ஆசைகள் நம்ம எப்படி பாதிக்குதுன்னு கட்டுப்படுத்துறதுல தான் கவனம் வைக்கணும். ஆசைகள் நம்மை அடிமைப்படுத்திச்சுன்னா அமைதியே போச்சு. எப்பவும் பொருள்களை அலைஞ்சிட்டு இருப்போம். ஆனா ஆசைகளை கவனிச்சு அதோட சேராதன்னா சமநிலையை அடையலாம். இது தூய்மையான புத்தியை வளர்க்க உதவும். நல்லது கெட்டதுன்னு சரியா பார்க்கும் புத்தி. ஆசைகளை நீக்கணும்னு இல்ல, ஆனா அது நம்மளை கட்டுப்படுத்த கூடாது. ஆன்மீகத்துல ஆசைகளை கையாளுறது ரொம்ப முக்கியமான பயிற்சி. அடுத்த தடவை ஸ்ட்ரெஸ் ஆனா, கவலைப்பட்டா, எதையாவது ஓடோட தேடிட்டு இருந்தா நிறுத்து. யோசி, தியானம் பண்ணு. நான் மனசு இல்ல, நான் மனசை பார்க்கிறவன்னு நினைச்சுக்கோ. உங்களை ஓட வைக்கிறது ஆசைன்னு உங்களுக்கு தெரியும்.